Hi friends, welcome to my channel SK Hindi Learning. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு நண்பர்களுக்கிடையே பேசும் ஹிந்தி வாக்கியங்கள். ஒரு குட்டி குட்டி கான்வர்சேஷன் தான். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கும் போது என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற ஹிந்தி சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். வணக்கம் நண்பா. ஸோ வணக்கம் அப்படின்னா ஹிந்தியில் நமஸ்தே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நண்பா அப்படின்னா தோஸ்த், அதாவது ஃப்ரெண்டு. ஸோ நம்ம மித்ர அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வணக்கம் நண்பா அப்படின்னா நமஸ்தே தோஸ்த், நமஸ்தே தோஸ்த். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஓகே, எப்படி இருக்கிறாய் சகோதரா? ஸோ எப்படி இருக்க அப்படின்னு நம்ம கேட்போமா? எப்படி இருக்க நண்பா அப்படின்னு கேட்போம். எப்படி இருக்க தம்பி? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து தம்பி அண்ணா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிடுவோம். ஸோ எப்படி இருக்கிறாய் சகோதரா அப்படின்னு கேட்கும்போது கைசே ஹோ பாயி அப்படின்னு கேட்கணும். எப்படி இருக்கிறாய் அப்படின்னா கைசே ஹோ, பாயி அப்படின்னா பிரதர், பாயி. கைசே ஹோ பாயி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? கைசே ஹோ பாயி. நான் நலமாக இருக்கிறேன், நீ சொல் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது எப்படி சொல்லலாம்? நான் நலமாக இருக்கிறேன், மே டீக் ஹூ. நான் அப்படின்னா மே, நலமாக இருக்கிறேன் அதாவது ஃபைன் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதுக்கு ஹிந்தியில் டீக் ஹூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணால் போதும். நம்ம நான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட எண்டிங் வேர்ட் வந்து ஹூ அப்படின்னு தான் முடியணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஸோ நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னா மே டீக் ஹூ. நீ சொல்லு அப்படின்னா தும் பதாவோ, தும் பதாவோ. நீ அப்படின்னா தும், சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பதாவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா பகுத் தினோம் பாத் மிலே. அதாவது ரொம்ப நாட்களுக்கு, ரொம்ப அப்படின்னா ஹிந்தியில் பகுத் அப்படின்னு சொல்லணும். நாட்களுக்கு, ஸோ நாட்கள் அப்படின்னா தினோ, தினோ நாட்களுக்கு பிறகு. ஸோ பிறகு நெக்ஸ்ட் அப்படின்னா பாத் அப்படிங்கிற வேர்டு. சந்திக்கிறோம் அப்படின்னா மிலே, பகுத் தினோம் பாத் மிலே. ஓகே, என் கூட சேர்ந்து ஒவ்வொரு சென்டென்சஸும் நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். பகுத் தினோ பாத் மிலே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இத்தனை நாட்களாக எங்கே இருந்தாய்? தும் கஹான் தே இத்னே தின். இத்தனை அப்படின்னா இத்தனை நாட்களாக, கஹான் தே இத்னே தின். இத்தனை தின் அப்படின்னா இத்தனை நாட்களாக. எங்கே இருந்தாய்? தும் கஹான் தே, எங்கே இருந்தாய்? தும் கஹான் தே இத்தனை தின், தும் கஹான் தே இத்தனை தின். ஓகேவா? சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். தும் கஹான் தே இத்தனை தின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இதை எப்படி சொல்லலாம்? நான் அப்படின்னா மே, கொஞ்சம். ஸோ கொஞ்சம் அப்படின்னா ஹிந்தியில் தோடா, தோடா. பிஸி, ஸோ பிஸிக்கு ஹிந்தியில் நீங்கள் பிஸி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் சரி, வியஸ்த் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் சரி. இருந்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது நம்ம தா அப்படிங்கிற எண்டிங் வேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், மே தோடா வியஸ்த் தா, மே தோடா பிஸி தா, இப்படியும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள்? ஸோ வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த வேர்ட், இந்த சென்டென்ஸை நம்ம கேட்போம். ஸோ வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா கர்மே சப் கைசே ஹை. வீட்டில், ஸோ வீட்டில் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கர்மே அப்படின்னு சொல்லணும். கர்மே. எல்லோரும் அப்படின்னா சப், சப். எப்படி இருக்கிறார்கள்? கைசே ஹை. இப்போ அந்த சென்டென்ஸை ஜாயின் பண்ணி சொல்லுங்கள். கர்மே சப் கைசே ஹை, கர்மே சப் கைசே ஹை. ஓகே, எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். ஸோ எல்லோரும் அப்படின்னா சப் அப்படிங்கிற வேர்டு, நலமாக இருக்கிறார்கள். ஸோ டீக் ஹை, ரொம்ப சிம்பிள். எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள் அப்படின்னா சப் டீக் ஹை, சப் டீக் ஹை. ஆல் ஆர் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோமா? சப் டீக் ஹை. காலை உணவு சாப்பிட்டாயா? ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது எப்படி கேட்கணும் அப்படின்னா நாஸ்தா கியா கியா அப்படின்னு கேட்கணும். ஸோ நாஸ்தா அப்படின்னா காலை உணவு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட். ஸோ காலை உணவு அப்படின்னா நாஸ்தா. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது கானா காலியா அப்படின்னும் கேட்கலாம், நாஸ்தா காலியா அப்படின்னும் கேட்கலாம், நாஸ்தா கியா கியா அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தான் அவர் ஓன் விஷ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
ஆம் நான் சாப்பிட்டு விட்டேன். நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ ஆம் அப்படிங்கிறப்போ நம்ம எஸ் அப்படின்னு இங்கிலீஷில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதை ஹிந்தியில் ஹா ஹா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நான் சாப்பிட்டு விட்டேன். ஸோ நான் அப்படின்னா மேனே காலியா மேனே காலியா சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மேனே காலியா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சாப்பிட்டு விட்டேன் காலியா மேனே காலியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வா எங்காவது வெளியே போகலாம். ஸோ வா எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு நம்ம கேஷுவலாக சொல்லுவோம். ஸோ அதை ஹிந்தியில் சலோ கஹி பாகர் சல்தே ஹே. சலோ அப்படின்னா போகலாம், கஹி எங்கேயாவது, பாகார் வெளியே, சல்தே ஹே போகலாம். சலோ கஹி பாகர் சல்தே ஹே. சலோ கஹி பாகர் சல்தே ஹே இப்படி தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எங்கே போக விரும்புகிறாய்? ஸோ எங்கே போக நீ ஆசைப்படுற அப்படின்னு நம்ம கேட்போமா? ஸோ அதுக்கு ஹிந்தியில் கஹா ஜானா சாக்தே ஹோ. கஹா ஜானா சாக்தே ஹோ. எங்கே அப்படின்னா கஹா, போக விரும்புகிறாய் அப்படின்னா ஜானா சாக்தே ஹோ. ஓகே, ஸோ கஹா ஜானா சாக்தே ஹோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். வா பூங்காவிற்கு போகலாம், வா பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ வா அப்படின்னா சலோ பார்க் சல்தே ஹே. சலோ பார்க் சல்தே ஹே. நம்ம பூங்காவிற்கு பார்க் அப்படிங்கிறப்போ நம்ம சேம் அதே இங்கிலீஷ் வேர்டே யூஸ் பண்ணிக்கலாம். சலோ பார்க் சல்தே ஹே. சலோ பார்க் சல்தே ஹே. ஓகே. வானிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது வானிலை அப்படின்னா நம்ம கிளைமேட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்ட் கூட நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். பட் வானிலை அப்படின்னா மௌசம். மௌசம் மௌசம் பகுத் அச்சா ஹே. மிகவும் அப்படின்னா பகுத், நன்றாக இருக்கிறது, அச்சா ஹே. மௌசம் பகுத் அச்சா ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மௌசம் பகுத் அச்சா ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உன் படிப்பு எப்படி போகுது? ஸோ உன் படிப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கேட்போம். தும்ஹாரி படாயி கைசி சல் ரஹி ஹே. தும்ஹாரி படாயி கைசி சல் ரஹி ஹே. உன் படிப்பு. தும்ஹாரி படாயி, படாயி அப்படின்னா எஜுகேஷன், படிப்பு அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா கைசி போய்கிறது, சல் ரஹி ஹே. தும்ஹாரி படாயி கைசி சல் ரஹி ஹே இப்படி தான் கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மிகவும் நன்றாக போகிறது. பகுத் அச்சி சல் ரஹி ஹே. நல்லா போய்கிட்டு இருக்கு என் படிப்பு அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதுக்கு பகுத் அச்சி சல் ரஹி ஹே. மிகவும் அப்படிங்கிறப்போ பகுத், நன்றாக போய்கிறது, அச்சி சல் ரஹி ஹே, பகுத் அச்சி சல் ரஹி ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எனக்கு உன்னுடைய உதவி தேவை. எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும். எப்படி கேட்கலாம்? முஜே தும்ஹாரி மதத் சாஹியே. எனக்கு அப்படின்னா முஜே, உன்னுடைய, தும்ஹாரி உதவி தேவை. உதவி அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். மதத் அப்படின்னும் சொல்லிக்கலாம். பட் உதவி அப்படின்னா ஹிந்தியில் மதத், வேண்டும் அப்படின்னா சாஹியே. எனக்கு உன்னுடைய உதவி தேவை, முஜே தும்ஹாரி மதத் சாஹியே. ஓகே, சொல்லு என்ன விஷயம்? ஸோ என்ன ஹெல்ப்பு அப்படின்னு நம்ம கேட்போமா? சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த சொல்லு அப்படின்னா ஹிந்தியில் போலோ. போலோ என்ன விஷயம்? கியா பாத் ஹே. விஷயம் அப்படின்னா பாத். போலோ கியா பாத் ஹே. என்ன அப்படின்னா கியா. ஸோ சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது போலோ கியா பாத் ஹே அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். போலோ கியா பாத் ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நீ என்னுடன் வருவாயா? நீ என் கூட வருவியா? ஸோ இதை ஹிந்தியில் கியா தும் மேரே சாத் சலோகே. வருவியா அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கும்போது நம்ம கியா அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட் பண்ணணும். கியா நீ அப்படின்னா தும், என்னுடன், மேரே சாத் வருவாயா, சலோகே. கியா தும் மேரே சாத் சலோகே. கியா தும் மேரே சாத் சலோகே. ஓகே, இப்படி தான் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். ஆம் கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக வருவேன் எப்படி சொல்லலாம்? ஸோ ஆம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நம்ம எஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து ஹா. ஹா. கண்டிப்பாக அப்படின்னா ஜரூர். வருவேன் அப்படின்னு சொல்லும்போது சலுங்கா இல்லைன்னா ஆவுங்கா. ஆவுங்கா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஆம் கண்டிப்பாக வருவேன். ஹா ஜரூர் ஆவுங்கா, ஜரூர் சலுங்கா. ஓகே, இப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா?
நான் இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். நான் இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அப்படின்னா முஜே, இப்போது அப், வீட்டிற்கு கர், போக வேண்டும் ஜானா ஹை. நான் இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். முஜே அப் கர் ஜானா ஹை. முஜே அப் கர் ஜானா ஹை. நான் இப்போ வீட்டுக்கு போகணும். முஜே அப் அப்படின்னு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், அபி அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். முஜே அபி கர் ஜானா ஹை, முஜே அப் கர் ஜானா ஹை, ரெண்டுமே சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஏன் இவ்வளவு சீக்கிரம், ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புற அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு இத்தனி ஜல்தி கியோ, ஏன் இவ்வளவு சீக்கிரம், ஏன் அப்படின்னு கொஷின் கேட்கும்போது கியோ அப்படின்னு கேட்கணும். இவ்வளவு அப்படின்னா இத்தனி, சீக்கிரம் அப்படின்னா ஜல்தி. ஸோ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி சொல்லும்போது இத்தனி ஜல்தி கியோ, இத்தனி ஜல்தி கியோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அம்மா காத்து கொண்டிருப்பார்கள். மம்மி இந்தஜார் கர் ரஹி ஹோகி. மம்மி, மாதாஜி, மாஜி எல்லாமே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்தஜார், மம்மி இந்தஜார் கர் ரஹி ஹோகி, அம்மா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது கர் ரஹி ஹோங்கி, கர் ரஹி ஹோங்கி, மம்மி இந்தஜார் கர் ரஹி ஹோங்கி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சரி, நாளைக்கு சந்திப்போம். இது எப்படி சொல்லலாம்? டீக் ஹை, கல் மில்தே ஹை. டீக் ஹை அப்படின்னா சரி, நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னா கல் மில்தே ஹை. நாளை அப்படின்னா கல், சந்திப்போம் அப்படின்னு சொல்லும்போது மில்தே ஹை. டீக் ஹை, கல் மில்தே ஹை. ஓகே, ஸோ இதுக்கு ரிசல்ட் மீண்டும் சந்திப்போம், ஃபிர் மிலேங்கே, திரும்பியும் மீட் பண்ணுவோம், ஃபிர் மிலேங்கே. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஃபிர் மிலேங்கே. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 25 ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கக்கூடிய இந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். தேங்க்யூ டு ஆல். தன்யவாத்.